நிறைய காரியத்தில் கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் அநேக அற்புதங்களை நான் எதிர்பார்க்கணும். கர்த்தருக்காக எலும்பி பிரகாஷ் அதற்காக வந்திருக்கேன். ஊழியத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியும் ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, என் மகனே, இன்றைக்கு நீ சந்தோஷம் இல்லாம வந்திருக்கிறியா, சமாதானம் இல்லாம வந்திருக்கிறியா, எந்த காரியத்தை எடுத்தாலும் தோல்வி அப்படிங்கிற ஒரு விரக்தியோடு கூட என்ன செய்வது என்ற கலக்கத்தோடு வந்திருக்கிறாயா, உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போனாலும் உங்களுடைய உள்ளத்திலே கர்த்தருக்கு இடம் கொடுக்காம அவர் உங்கள் சஞ்சலத்தை மாற்ற முடியாது. ஏசப்பா மேல நம்பிக்கை வைக்க முடியாதபடி உங்களை பிசாசு தூரப்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அந்த கட்டிலிருந்து உங்களுக்கு விடுதலை. கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்தி கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. இயேசுவே, என்னை விடுதலை ஆக்குங்கப்பா, என்னை விடுதலை ஆக்குங்கப்பா. ஒரு 5-6 வருஷமா முன்னாடி செஞ்ச சில பாவத்தால ஒரு குற்ற மனசாட்சி இருக்குது. நிறைய டைம் ஆண்டவர்கிட்ட அறிக்கைட்டுலாம் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அந்த குற்ற மனசாட்சி சில டைம் பயங்கரமாக வருத்திச்சு. இப்போ ப்ரேயர் டைமில் நான் ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா இனிமேல் அந்த பாவத்தை நினைச்சு பார்க்காத நான் மன்னிச்சிட்டேன்ட்டு உள்ளத்தில் கிரியை செய்தார். ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இங்கே கடவுள்கிட்டே ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணதால என் மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருந்தேன். இந்த ப்ரேயர்னால ரொம்ப சமாதானமாக நிம்மதியாக இருக்குது. மெசேஜ் கேட்கும்போது ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் நம்ம எனக்குள்ள கடந்து வந்திருக்கு. சந்தோஷ பிரிவிழா அந்த வார்த்தைக்கு ஏற்றபடியே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எங்களுடைய உள்ளத்திலும் எங்கள் இல்லத்திலும் கடந்து வந்திருக்குன்னு விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து. உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பாவங்கள் எவ்வளவு பெரிதாயிருந்தாலும் உங்களை சுத்திகரித்து விலக்கி ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறாரு. நீ எனக்கு விசேஷித்தவள், நீ எனக்கு விசேஷித்தவன். எல்லாராலும் வெறுக்கப்படுகிறவன். எல்லாரும் என்னை குறித்து கேவலமா பேசுறாங்க. கலங்க வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு இந்த வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுப்பாயானால் மெய்யாகவே உன்னுடைய வாழ்க்கை துளிர்க்கும். தீர்க்க தரிசனமாக ஒரு கதவு ஓப்பன் ஆகுது. நிறைய வாலிபர்கள் கர்த்தரை தேடி ஓடி வரதை நான் என் கண்ணால் பார்த்தேன். எல்லாமே என் கூட கர்த்தர் பேசுன மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத லாஸ்ட்டாக ஏசப்பா பார்த்தீங்கன்னா என்னோடய கையை பிடிச்சி, நான் உனக்காக இருக்கிறேன், நீ இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா என் கூட பேசினார். இந்த மீட்டிங் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நான் இந்த வியாதியோடு இருப்பதை இயேசு விரும்பவில்லை, நான் சுகமாயிருப்பது இயேசுவின் விருப்பம். முதல்ல அதை விசுவாசிக்கணும். வியாதேசரை கண்டபோது இயேசு மனது உருகினார். அவர் பாரம் கொண்டார். என் பிள்ளைங்க கஷ்டப்படுகிறார்களே. அவ்வளவு அன்பான ஒரு ஆண்டவர் இயேசு. இயேசுவே, இந்த வியாதியை நீங்க சிலுவையில சுமந்தீங்க என்னை சுகமாக்குவதற்கு.
என் வலிகளை மாற்றுவதற்கு, என் வேதனைகளை மாற்றுவதற்கு, என் பலவீனத்தை மாற்றுவதற்கு எனக்காக சிலுவையில் இதெல்லாம் சுமந்தீங்களே, அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க, உடனே ஒரு அற்புதம் நடக்கும். உம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு யாவரையும் குணமாக்கிற்று, யாவரையும் குணமாக்கிற்று. அந்த வார்த்தை நிறைவேறுவதாக, அந்த வசனம் நிறைவேறுவதாக, யாவரையும் குணமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் சுகம். அல்டிடோமோகோனியா அப்படின்னு சொல்லி ஸ்கின் எல்லாம் அப்படியே தடிப்பாயிடும். சேர் மேலே கொஞ்சம் எதனா அழுத்தப்பட்டாலும் அப்படியே இமீடியட்டாக ஸ்வெல் ஆகிடும். திடீர்னு காதில் வந்துச்சுன்னா காது வீங்கிடும். எங்கெங்கே அந்த தடிப்பு வருதோ அந்த பாட்டெல்லாம் வீங்கிடும். ஃபஸ்ட்டு ரொம்ப டாக்டர் சொல்லிட்டாரு, இதுக்கு வைத்தியமே டெலிவரன்ஸே இல்லை, உன் பிளட்டை எடுத்து அது பியூரிஃபை பண்ணி மறுபடியும் உனக்கே செலுத்தினா தான் முடியும்னு சொல்லி. ஆனால் எனக்கு அந்த பயத்தினால அந்த ட்ரீட்மெண்ட் போகல. நான் டெய்லி ஒரு மிரக்கல் செஞ்சுட்ருக்காரு, டெய்லி போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினச்சி உட்காந்தேன். நான் வேந்திரிக்கக்கூடாதுன்னு உட்காந்தேன். ஆனாலும் என்னை பேர் சொல்லி கிறிஸ்டி உன்னை ஆண்டவர் விடுதலை ஆக்குறாருன்னு சொல்லி ஆண்டவர் டெய்லி ஒரு மிரக்கல் செஞ்சு எனக்கு ஹீல் பண்ண கிறிஸ்டி ஆண்டவருடைய கரமுனை தொடுகிறது மகளே. சரும வியாதி, ஊரல் வியாதி, ஒரு சருமத்தில் தடிப்பாக தோன்றும். உனக்குள்ளே ஒரு மரண பயம் வந்திருக்கிறது. அந்த வியாதிக்கு எவ்வளவு மருத்துவம் செய்து சுகம் உண்டாகவில்லை. இப்பொழுது இயேசுவின் கரம் தொடுகிறது, சுகத்தை நீ பெற்றுக்கொள்ளுகிறாய். வினோதமான வியாதி, சருமத்தில் தடிப்பாயிரும். கர்த்தர் பேர் சொல்லி கரெக்டாக வியாதியை சொல்லி குணமாக்கிட்டார். வியாதி மறைந்துட்டு இயேசுவின் நாமத்தில் சுகம் கொடுத்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 35 வருஷம் இந்த இலிக்கட்டில இருந்து இந்த 2 காலு முழங்காலில் இருக்க முடியாது, மூந்து கிடக்க முடியாது. ஒரு எலும்பு, இந்த முதுகு எலும்பு இப்படி தள்ளி நிற்கும், கல் போல இப்படி சரிஞ்சு தான் கிடக்கணும். ஆஸ்பத்திரியெல்லாம் கொண்டு போய் பார்த்தா ஒரு குறவும் இல்லை. இன்னைக்கு இப்படி தான் முழங்காலில் இருந்து ஆட்டோரை விழிச்சு கடைஞ்சப்போ எனக்கு தொட்டு எனக்கு வேதனை, முட்டெல்லாம் வேதனை தீர்ந்து இந்த எலும்பு அப்படியே சப்பி போச்சு. 35 வருஷமாக அவங்களுக்கு பிரச்சனை. பின்பகுதியில் ஒரு எலும்பு அப்படியே தள்ளிக்கிட்டு இருக்குமா, அதனால ரொம்ப கஷ்டம், தூங்க முடியாது, அந்த பக்கம் சரிஞ்சு படுக்க முடியாது, கஷ்டம். இயேசுவின் வல்லமை தொட்ட உடனே வெளியில் தள்ளிக்கிட்டு இந்த எலும்பு உள்ளே போயிட்டு ஆண்டவர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு. இப்போ எல்லா வலியும் போயிட்டு இயற்கைக்கு மேற்பட்டார் போறோம். அல்லேலூயா. 15 வருஷமா பில்லி சூனியத்தினால கஷ்டப்பட்டிருக்காங்க. சக்திவேல்னு பேர் சொல்லி கூப்பிட்டு இயேசு சுகம் கொடுத்துருக்குறாரு. எனக்கு ஃபஸ்ட்டு நான் வரும்போது ஆண்டவர் தொட்டார். அது நான் சார்ஜாக சொல்லலை. அது திரும்ப பக்கத்தில் சிம்சோல நீ சொல்லும்போது பக்கத்தில் நின்று இப்படி தொடுன்னு போனார், ஏவுனார். அப்பயும் அவன் சொல்ல, கை பின்னாடி முதல் தொட்டார். அப்பயும் அவன் சொல்ல, பேர் விட்டு கூப்பிட்டா மட்டும்தான் நான் போவேன்னு சொல்லிட்டு எழுப்புதலுக்கோசரம் பாஸ்டிங் இருந்தேன் நான். அதனால் ஆண்டவர் நீ ஃபுல்லாக முடிச்சு. சக்திவேல் என்கிற சகோதரர் இயேசுவை தேடி வந்தீங்க. சக்திவேல் உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட மந்திரவாத வல்லமை அழிகிறாரு. பாருங்க, ஆண்டவர் 3 முறை தொட்டு நான் வரமாட்டேன், என்னை பெயர் சொல்லி அழங்கன்னு சொல்லி கரெக்டாக சக்திவேல்னு பெயர் சொல்லி ஆண்டவர் தொட்டு விடுதலையாக்கி சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். எல்லாம் கரந்தட்டுங்க இயேசுவுக்கு. இன்னைக்கு ஏசப்பா உன்னை உயர்த்தணும்னா, உன்னை ஆஸ்வதிக்கணும், உன் இருதயத்துல இந்த வசனத்தின் மேல ஒரு வாஞ்ச வரணும். ஆபிரகாமை பயன்படுத்தின தேவன், மோசையை பயன்படுத்தின தேவன், யோசுவாவை பயன்படுத்தின தேவன் என்னையும் பயன்படுத்துவார். அல்லேலூயா. இது வரைக்கும் நான் வசனம் சும்மா தான் படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு வாஞ்சியை தாங்கன்னு கேட்கும்போது ஏசப்பா தந்தாங்க. ப்ரேயர் முடிச்சுட்டு பைபிள் பார்த்தோன்னு வசனம் படிக்கணும்னு தோணுச்சு. ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரேயர் பண்ணும்போது என்ன அறியாமே நான் அழுதுட்டு இருக்கும்போது ஏசப்பா என்னை தொட்ட மாதிரி இருந்துச்சு. நான் ப்ரேயர் பண்ணும் போது எனக்கு அறியாமே என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு. யாரும் எனக்கு தொட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் உடம்பெல்லாம் ஒரே சூடாக.
பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு தொழில் செய்யணும், அதுக்கு இவ்வளோ பணம் தேவை இருக்குது. கர்த்தர்கிட்ட போங்க, நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவரோட ஆலோசனை கொடுத்து நடத்துவார். நம்ம மேல தப்பு வச்சுக்கிட்டு அப்புறம் ஆண்டவரே கடன் கடன் கடன்னா முதல்ல உணரணும், தப்ப உணர்ந்து மனம் திரும்பணும். அப்பதான் கர்த்தர் கடன் பிரச்சனை விடுதலை தருவார். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே, விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கடன் என்கிற சாபம் விலகுவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இழந்து போனது எல்லாம் உனக்கு திரும்ப தருவேன். எப்படி எங்கள் வாழ்க்கையில் வாழணும், எப்படி கடன் இல்லாமல் வாழணுன்றது வந்துட்டு எங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகளை எங்களுக்கு தெரிவித்தாங்க. இந்த மீட்டிங் வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. ஆண்டவருடைய அன்பையும் பிரசன்ஸையும் நல்லா உணர முடியுது. ஒரு புது பலன், கழுகை போல் நல்ல ஒரு புது பலன் அடித்து பறக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஆண்டவரே ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். கடன்லேருந்து எப்படி வெளியே வர்றது, அந்த மீட்டிங் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆசீர்வாதத்தோடு திரும்பி போகிறோம். இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, வாய்க்கவே வாய்க்காது, முடியவே முடியாது, இப்படி என்ன வார்த்தைகள் என்ன காரியங்கள் நீங்கள் உங்கள் காதில் கேட்டிருந்தாலும் இயேசு உங்களுக்கு விடுதலை தர முடியும். இயேசுவால் உங்களுக்கு விடுதலை தர முடியும். இயேசு உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். டெய்லி குடிக்காமல் இருக்க முடியாது. இல்லை, நான் இங்கே கேம்புக்கு வந்திருந்து குடிக்கல. 3 நாளாக நானும் உபவாசம் பண்ணிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அதுலேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்ட்டு எல்லோரும் அந்த நானும் ஆர்ச்சியில் இருந்தேன். இப்போ எழுதி போயிட்டுருக்கிறேன். இருந்தாலும் எனக்கும் ஒரு இது வேணுமேனு கேட்டு ரொம்ப ப்ரேஸ் பண்ணேன். எல்லோரும் சொன்னாங்க மத்தியானம் எங்களோட கிடச்சிட்டுனாங்க. ரொம்ப நேரம் ப்ரேஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஆண்டவர் எனக்கு ரொம்ப தொட்டார். ரொம்ப சந்தோஷம். நல்ல விடுதலை, நல்ல விடுதலை, வந்ததுலேருந்து விடுதலை. எல்லாம் கறந்துட்டுங்க. 20 வருஷம் மதுபான பழக்கத்திலேருந்து விடுதலை. 2 வயதிலிருந்து இதுவரை தூக்க முடியாது, 2 கையுமே தூக்க முடியாது, கையில வலி. இப்ப நல்ல உயர்த்துங்க. ஏசப்பா தொட்டு கையை குணமாக்கிட்டாங்க. ஏசப்பா வந்துட்டு ஒரு பரிபூர்ண ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை இருதயத்தில் கொடுத்துருக்காங்க. தெரியாத புது புது காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் அபிஷேகம் என்னென்ன அபிஷேகம் இருக்குது. நம்ம எப்படி நம்ம ஜெபிக்கணும், எப்படி அற்புதம் பெற்றுக்கொள்ள ஈஸியாக அப்படிலாம் பெற்றுக்கணும். பாவ மன்னிப்புலேருந்து விடுதலை இருக்குங்க. நிறையா குற்ற மனசாட்சி துக்கங்களோடு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, விடுதலை இருக்குங்க.